கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அதை கேட்டு அதற்கு பின்னதாக மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சகோதரி தன்னுடைய சாட்சியை சொல்கிறார். அதை நாம் கேட்போம். என்னுடைய பெயர் தொர்கால் அல்லது தபித்தாள். தொர்கால் என்பது கிரேக்க பெயர், தபித்தாள் என்பது எபிரேய பெயர். என் வாழ்க்கையை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இந்த 7 வசனங்களிலே இருக்கிறது. இந்த 7 வசனங்களும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னையும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்து, பரிசுத்த வேதாகமத்தில் எனக்கும் ஒரு பக்கத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தது, அதை நினைக்கும் போதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. நான் யோப்பா பட்டணத்திலே வாழ்ந்து வந்தேன். யோப்பா பட்டணம் என்பது மத்திய தரைக்கடல் அருகிலே, அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. அது ஒரு துறைமுக பட்டணம். சாலமோன் அரசர் எருசலேம் தேவாலயத்தை கட்டின போது லெபனானிலிருந்து மர பொருட்களை கொண்டு வந்து அந்த யோப்பா துறைமுகத்துக்கு வந்து அங்கிருந்து அந்த பொருட்களை எருசலேமுக்கு எடுத்து சென்று ஆலயத்தை கட்டினார்கள். எனவே யோப்பா என்பது ஒரு துறைமுக பட்டினம். ஆகவே அங்கு வியாபாரம் அதிகமாக நடந்தது. ஒரு செல்வ நிலையை அந்த யோப்பா பட்டணம் அடைந்தது. அங்கே நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது, நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை படித்தால், பிலிப்பு என்ற ஆண்டவருடைய அடியார் சமாரியாவுக்கு வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி போதனை செய்தார். எனவே அந்த போதனையை நான் கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். அது எனக்கு ஆச்சரியமாகவும் உற்சாகமாக இருந்தது. நான் பிலிப்பு எங்கெல்லாம் சென்று ஆண்டவரை பற்றி சொன்னாரோ அங்கெல்லாம் சென்று ஆண்டவரை குறித்து அதிகமாக நான் அறிந்தேன். அறிந்தது மட்டுமல்லாமல் நான் எனக்குள்ளாக ஒரு முடிவு செய்தேன். இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை பற்றி இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே இப்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டதோடு மட்டும் நின்று விடாமல், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த மீட்பராகவும் என் சொந்த ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டேன். அப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறி, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை, பக்தியிலே சிறந்த, விசுவாசத்திலே சிறந்த ஒரு அருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். எனக்கு சிசி என்ற பட்டத்தை மக்கள் கொடுத்தார்கள். அதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். எனக்கு மட்டும்தான் அந்த பட்டம் கிடைத்தது. வேறு யாருக்கும், எந்த பெண்ணுக்கும் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டதாக இல்லை. சிசி என்றால் ஆங்கிலத்திலே டிசைபிள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தெரிவு செய்தார். அதற்கு பின்னதாக ஒரு பெண் சிஷியாக நான் தான் சொல்லப்படுகிறேன். எனக்கு எப்படி இந்த பட்டத்தை மக்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் யோசித்த போது, அவர்கள் என்னுடைய பக்தி வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள், என்னுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். நான் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமல்ல, நான் மற்றவர்களுக்கு செய்த உதவியையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் தொகுத்து அவர்கள் எனக்கு இந்த பட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு சிசி என்று மற்றவர்கள் அழைத்த போது மிகுந்த மகிழ்ச்சியாக, உற்சாகம் இருந்தது. நான் ஆண்டவருடைய மகளாக இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்களே என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். நான் அப்படியாக வாழ்ந்த போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நல்லது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்தால் மட்டும் போதுமா என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன்.
அப்படி நான் யோசித்தபோது, என்னுடைய விசுவாசம் அது செயலிலே காணப்பட வேண்டும். ஏனென்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனவே, என்னுடைய விசுவாசத்தை செயல்கள் மூலமாக நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படி நான் யோசித்தபோது, என்ன விதமான செயலை செய்யலாம்? யாருக்கு அந்த செயலை செய்யலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன். எனக்கு வந்த ஒரு எண்ணம், உபத்திரப்படுகிற விதவைகளுக்கு செய்கிற உதவி மாசில்லாத பக்தி என்று சொல்லி நாம் அறிந்த அந்த வார்த்தை எனக்கும் வந்தது. எனவே நான் முடிவு செய்தேன், என்னுடைய பகுதியில் வாழ்ந்த விதவைகள், அவர்களை நான் பார்த்தபோது அவர்கள் மிக வறுமையான நிலைமை. அது மட்டுமல்ல, கணவனோடு வாழ்கிற பெண்களைப் போல இவர்களால் உண்ணவோ உடுத்தவோ தங்களை அலங்கரித்து சொல்லவோ முடியல. மிகுந்த வறுமையிலும் மிகுந்த கஷ்டத்திலும் கணவனை இழந்ததினாலே கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருந்த விதவைகள். எனவே நான் தீர்மானித்தேன், இந்த விதவைகளுக்கு நாம் உதவி செய்யலாம். இவளுக்கு உதவி செய்வதன் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை செயல் மூலமாக நான் காட்ட நினைத்து அதை நான் துவங்கினேன். நான் விதவைகளுக்கு ஆடை தைத்து கொடுக்கிறேன் என்று நான் சொன்னபோது, நான் மட்டும்தான் அந்த வேலையை செய்தேன். எனக்கு வேறு யாரும் வந்து உதவி செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நான் வாழ்ந்தபோது தைப்பதற்கு எந்த மிஷினும் இல்லை. என் கையினாலேயே அதை செய்தேன். அப்படி நான் செய்த விதவைகளுக்கு கொடுத்ததை அவர்கள் பெற்று சந்தோஷத்தோடு அவர்கள் போவார்கள். இப்படி நான் விதவைகளுக்கு ஆடையை கொடுக்கிறேன் என்று சொல்லி மற்ற விதவைகள் தெரிந்து என்னை நோக்கி அந்த உதவிக்காக வந்தார்கள். அப்படி வந்தபோது அவர்களை நான் வெறுக்கவில்லை. அவளை நான் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அனுப்பி விடவில்லை. எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லாருக்கும் அந்த திருப்தியை, மன ஆறுதலை நான் இந்த ஆடையின் மூலமாக கொடுத்தேன். ஏனென்றால் நான் செய்த அந்த உதவி பெரிய உதவி என்று நான் நினைக்கவில்லை. ஒரு சின்ன உதவி. நான் பெரிய பிரசங்கியாராகவோ அல்லது பேதுருவை போன்று ஒரே அருளுரையில் 3000 பேரை மணந்திருப்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகவோ நான் இல்லை. அல்லது ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாகவும் நான் இல்லை. ஆகவே இந்த சின்ன உதவியை நான் செய்தேன். அந்த உதவியை நான் ஏராளமான விதவைகளுக்கு நான் கொடுத்தேன். அப்படி நான் செய்து கொண்டிருந்த போது எனக்கு உடல் ரீதியாக ஒரு நோய், பலவீனம், அதோடு கூட எனக்கு வயதாகிவிட்டது. ஒரு காலகட்டத்தில் நான் மிகுந்த சுகவீனப்பட்டவளாக ஆனேன். இதுவரைக்கும் நான் அறிந்த, எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இனிமேல் நான் சொல்லப்போவது மற்றவர்கள் நான் இறந்த பின் என்ன நடந்தது என்று அவர்கள் சொன்னதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் வியாதிப்பட்டதினாலே இறந்து போனேன். இறந்து போன என்னுடைய உடலை அவர்கள் குளிப்பாட்டி மேலறையிலே வைத்தார்களாம். பொதுவாக இறந்தவர்களை அவருடைய உடலை குளிப்பாட்டி அதற்கு பின்னதாக கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து சென்று அடக்கம் செய்வார்கள். ஆனால் என்னுடைய இறந்த உடலை மேலறையில் வைத்தார்கள். அடுத்ததாக அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கல்லறை தோட்டத்துக்கு எடுத்து போய் அடக்கம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் எப்படியாவது மறுபடியும் நான் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்து என்னை உயிரோடு வாழ வைக்க அவர்கள் விரும்பினார்கள். உண்மையாகவே அது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன் அப்படி அவர்கள் நினைத்தார்கள் என்று நான் யோசித்த போது, நான் வாழ்ந்த வாழ்க்கை தான். நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பக்தியுள்ள பெண்ணாக, நல்ல விசுவாசியாக இருந்தேன். அது மட்டுமல்ல, நான் ஆதரவற்ற விதவைகளுக்கு ஆதரவை கொடுத்து வந்தேன். இதையெல்லாம் அவர்கள் பார்த்துவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பெண் அவரை அடக்க செய்வதற்கு பதிலாக உயிரோடு வாழ வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசி தீர்மானித்து, யோப்பா ஊருக்கு பக்கத்தில் லித்தா என்ற ஊர் இருக்கிறது. அது 10 மைல் தூரம். அங்கே ஆண்டவருடைய சீடர்
அப்போஸ்தலர் பேதுரு அங்கே இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு யோப்பாவில் இருந்த மக்கள் என்னை பற்றி எல்லாவற்றையும் போய் பேதுருவிடத்திலே சரியாக சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரி மறுபடியுமாக உயிரோடு வாழ வேண்டும் என்ற அப்படி காரியத்தை நீ அழுத்தமாக ஆழமாக அப்போஸ்தலனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி 2 பேரை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 2 பேரும் போய் பேதுருவினிடத்திலே என்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். பேதுரு எந்த தடையும் சொல்லாமல் அவர் புறப்பட்டு யோப்பா பட்டணத்திற்கு வந்து என்னுடைய இறந்த உடலை வைத்திருந்தார்களே அந்த மேலறை அங்கே போய் என்னை வந்து பார்த்திருக்கிறார். அங்கே வந்தபோது என்னை சுற்றி என் மூலமாக உதவி பெற்ற அந்த விதவைகள் நான் தைத்து கொடுத்த அந்த ஆடையெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு பேதுருவினிடத்திலே காட்டி, இப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரி எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார், ஆதரவாக இருந்தார், ஆடையை கொடுத்தார். எனவே இவருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று பேதுருவினிடத்தில் ஊக்கமாக உருக்கமாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு எல்லாரையும் வெளியே போய் சொல்லிவிட்டு முழங்கால் படியிட்டு எனக்காக உருக்கத்தோடும் ஊக்கத்தோடும் கர்த்தரிடத்திலே ஜெபித்து என்னை பார்த்து அந்த இறந்த உடலை பார்த்து தபீத்தாலே எழுந்துரு என்று சொன்னது. அப்படி சொன்னபோது நான் உயிரோடு எழுந்தேன். உயிரோடு எழுந்த என்னை அந்த ஊர் பெரியவரிடத்தில் சுற்றி இருந்த விதவைகளிடத்தில் என்னை ஒப்படைத்தார். நான் திரும்பவுமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவர் பேதுரு மூலமாக எனக்கு கொடுத்தார். நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியோடு நான் தொடர்ந்து வாழ ஆரம்பித்தேன். எனக்கு இப்படிப்பட்ட அற்புதம் என் வாழ்வில் நடந்ததை என் ஊர் மக்கள், யோப்பா மக்கள் பார்த்தபோது கேட்டபோது ஏராளமான மக்கள் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்கள் ஆனார்கள். அதுவும் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் மூலமாக எனக்கு நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அது நல்ல ஒரு காரியம். நான் நினைத்தேன், நான் இறந்தது கூட நல்ல காரியமாகத்தான் இருக்கிறது. நான் இறந்ததுனால தான் பேதுரு வந்தார், என்னை உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தி ஊர் மக்களுக்கு அது எட்டிய போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அது வழியை வகுத்தது. எனவே எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம். எனக்கு நடந்த இந்த மரணத்தின் மூலமாக கூட ஆண்டவர் கிரியை செய்கிறார், அநேகரை அவருடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வருகிறான்னு சொல்லி நான் நினைத்தால் சந்தோஷப்படுவேன். அப்படியாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த 7 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த 7 வசனங்களையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, என் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் என்னை பற்றி மற்றவர்கள் பேசினார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். என்னை பற்றி அந்த விதவைகள் பேதுருவினிடத்திலே சொல்லியிருப்பார்கள், சொன்னார்கள். இந்த சகோதரி, அதாவது நான் செய்த அந்த நல்ல காரியம், அவர்கள் செய்த உதவி எல்லாவற்றையும் அவர்கள் விரிவாக விளக்கமாக உருக்கத்தோடு சொல்லியிருப்பார்கள். என்னை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, யோப்பா பட்டணத்தில் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள் நான் புதைக்கப்படக்கூடாது, மறுபடியும் வாழ வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த அந்த சிந்தனையில் அவர்கள் எல்லாரும் பேசும்போது என்னை பற்றி நிச்சயமாய் பேசியிருப்பார்கள். நல்ல ஒரு சகோதரி, நல்ல பக்தியுள்ள பெண், நல்ல விசுவாசி, அநேக விதவைகளுக்கு உதவி செய்தவர் என்று என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் உயர்வாக பெருமையாக பேசியிருப்பார்கள். அதே போன்று பேதுருவை சந்தித்த அந்த 2 பேர் என்னை பற்றி இன்னும் அதிகமாக உருக்கத்தோடு அவர்கள் பேசியிருப்பார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நான் என் வாயை திறந்து என்னை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் என்னை பற்றி மற்றவர்கள் ஏராளமாய் பேசினார்கள், உயர்வாக பேசினார்கள். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நாம் வாயினால் மட்டும் பேசினால் போதாது. சில சமயங்களில் நம்முடைய வாய் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டாம்.
நான் பேசவில்லை, என் வாய் பேசவில்லை, என் வாழ்க்கை பேசினது. என்னை பற்றி விதவைகள் பேசினார்கள், என்னை பற்றி யோப்பா மக்கள் பேசினார்கள், என்னை பற்றி அந்த 2 பேர் பேதுருவை சந்தித்த 2 பேர் பேசினார்கள். இப்படி ஏராளமானவர் பேசினார்கள். எப்படி ஏன் பேசினார்கள்? என்னுடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள். அருமையான சகோதரிய சகோதரியே, உலகத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அது நல்லது. ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு மகிமையாக பிரியமாக வாழ வேண்டாம். அதோடு கூட இந்த உலகத்திலே வாழும்போது நம்மை பற்றி மட்டுமல்ல, அவனவன் தனக்கானதை அல்ல பிறனுக்கானதையும் தேட வேண்டும் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழும்போதே நான் என்ன செய்ய முடியும், யாருக்கு என்ன செய்ய முடியும், என் விசுவாசத்தை எப்படி கிரியையினாலே நான் காட்ட முடியும், யோசிக்க வேண்டும். யோசிக்கும்போது தான் நமக்கு என்ன செய்யலாம் என்ற அந்த சிந்தனை வெளிப்படும். எனவே இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முறை வாழ்கின்ற வாழ்க்கை. இந்த ஒரு முறை வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நான் ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாமல், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மரித்தோம் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து விடாமல், நமக்கு திராணி இருக்கும்போதே, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட திராணி இருக்கும்போதே, பலம் இருக்கும்போதே மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டாம். ஆண்டவர் என்னை அழைப்பதற்கு முன்னதாக எனக்கு பலம் இருக்கும்போதே, நான் வியாதிப்படும் முன்னதாகவே எத்தனையோ விதவைகளுக்கு நான் உதவி செய்தேன். ஒவ்வொருவரும் என்னை போல அடுத்தவருக்கு இந்த பலம் இருக்கும்போதே, திராணி இருக்கும்போதே என்ன செய்யலாம், ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமைப்பட என்ன செய்யலாம், அடுத்தவர் நன்மை பெற என்ன செய்யலாம், அடுத்தவரை ஆறுதல் படுத்த என்ன செய்யலாம். மனித வாழ்க்கையை 2 வரிகளிலே சொல்லுவோம். இருக்கும்போது யாரும் வெறுக்கக்கூடாது, இறந்த பின் யாரும் மறக்கக்கூடாது. நான் வாழ்ந்தபோது என்னை யாரும் வெறுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எல்லோரையும் நேசித்தேன். அப்படி நான் வாழ்ந்ததினால நான் மரித்த போது என் உடலை சுற்றி, மரித்த உடலை சுற்றி விதவைகள், ஊர் மக்கள் ஏராளமாய் திரண்டு வந்திருந்தார்கள். சரியான வாழ்க்கையை, மக்களால் நினைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாம் இருக்கும்போதும் நினைக்கப்படுவோம், இறந்த பின்னும் நினைக்கப்படுவோம். ஏனோ தானோ என்று நீங்களும் நானும் வாழாமல் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்ததை பதிவு செய்ய வேண்டாம். பாதை பார்த்து நடப்பவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் இந்த பாதையிலே ஒரு சாதனையை செய்கிறவர்கள், அவர்கள் சாதனையாளர்கள். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். யோசிப்போம். நம்முடைய விசுவாசத்தை கிரியையினாலே, எந்த கிரியையினாலே யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிப்போம். யோசித்து செயல்படுவோம். அப்படி செயல்பட நாம் ஆரம்பிக்கும்போது உண்மையாகவே என்னை ஆதரித்து ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாகவும் அநேக நன்மை பெற உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எனவே இந்த வாழ்க்கையை வாழும்போது நாம் அடுத்தவருக்காக, ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.